சார் இந்த பழமொழி சொல்லுவாங்க, மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடிம்பாங்க. அது மாதிரி என்னுடைய பெரிய எதிரியே அவன் தான். ஆனால் என் வாழ்க்கை அவனோட கூட தான் போய் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அவன் ஏதாவது பண்ணிடுவானோன்னு ஒரு பயத்தினாலே நான் வந்து தவிர்த்துக்கிட்டே வரேன். ஆனாலும் நான் தவிர்க்க எனக்கு தான் பிரச்சனை அதிகமாகுதே தவிர வேறு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா நான் ஒரு வேலை விஷயமா அவன்கிட்ட போய் ஒரு கையெழுத்து வாங்கினா எனக்கு வேலை கிடைக்கும், அதுக்கும் போக முடியல. இல்லை நான் போய் அவன்கிட்ட லெட்டர் வாங்கினா எனக்கு ஒரு பெரிய ஒரு இடத்துல வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லை அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கினா எனக்கு ஒரு சில விஷயங்கள் சாதகமாக அமையும். ஆனால் அவங்ககிட்ட போகும்போது என்னையும் அறியாமல் ஒரு பயம் வந்துடுது சார். இவன் ஏதாவது நம்மளை பண்ணிடுவானோ, இல்லை நமக்கு ஏதாவது தேவையில்லாத சிக்கல் வந்துடுவோன்னு பயம். அதனாலேயே நான் தவிர்த்துட்டு போயிட்டு இருக்கிறேன். அப்படி நான் ஒருத்தரை போய் சந்திக்கிறதுக்கு போகிறேன் அப்படின்னா அவர் என்னை எதுவும் பண்ணாத இருக்கிறதுக்கும் நான் சொல்கிறத கேட்குற மாதிரியும் ஏதாவது வாய்ப்பு இருக்கா, அது மாதிரி எதாவது பண்ண முடியுமா சார்னா தாராளமாக பண்ணலாங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அவருடைய ஃபோட்டோ இருந்தால் சரி, அந்த ஃபோட்டோ வந்து முன்னாடி வச்சுக்கோங்க. முன்னாடி வச்சுட்டு க்ளீம் அப்படின்னு KLEEM அப்படின்னு சொல்ல முடியாது, க்ளீம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்லுங்கள். பேரை சொல்லிட்டு வசி வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். க்ளீம் பேர் வசி இதை மட்டும் ஒரு 108 தடவை அவர் ஃபோட்டோவை பார்க்கணும், அந்த கண்ணையே பார்க்கணும். கண்ணையே பார்த்துட்டு சொல்லுங்கள். பார்த்துட்டு சொன்னீங்க அப்படின்னா அவர் என்ன ஆவார் அப்படின்னா உங்களுக்கு வசியமாவார். முதல் விஷயம், அவர் ஏதாவது உங்களுக்கு பண்ணணும்னு நினச்சா கூட 5 வெள்ளை பூண்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து பெரிய பூண்டில் 5 பல்லு அதை மட்டும் உளிச்சு ஒரு வெள்ளை பேப்பரில் வச்சுக்கோங்க. 5 கிராம்பு அதை எடுத்து ஒரு வெள்ளை பேப்பரில் வச்சுக்கோங்க. 2ஐயும் மடித்து உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. பேக்கெட்டில் வச்சுட்டு நேராக போய் அவரை பாருங்கள். போனதுமே உங்கள் விஷயத்த பேசாதீங்க. போயிட்டு நல்லா இருக்கியா, சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு ஒரு 24 நிமிஷம் அல்லது 24 செகண்டு வேறு விஷயங்களை பேசிவிட்டு அந்த 24 நிமிஷம் செகண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த விஷயத்துக்காக நான் வந்தேன்னு சொல்லுங்கள். நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. அப்புறம் அப்படியே உங்களுக்காகவே காத்திருக்கிற மாதிரி அவர் பேசுவார். நீ ஏப்பா அன்னைக்கே வந்திருக்கலாம்லப்பா, ஏப்பா நீ இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசுவார். அந்த மாதிரி பண்ணுங்கள்.